தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். த ஹிந்துவின் சீனியர் அசோசியேட் எடிட்டர் ராமகிருஷ்ணனுடன் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தின் முக்கியமான நிகழ்வுகள் அல்லது அந்த வாரத்தில் விவாதிக்கப்படும் நிகழ்வுகள் குறித்து விவாதித்து வருகிறோம். இந்த வாரம் மேகதாது அணை குறித்து பேசவிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது இந்த மேகதாது அணை தொடர்பான விவாதங்கள் சட்டமன்றத்திலும் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. இந்த விஷயத்தோட அடிப்படையிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மேகதாது அணை அப்படிங்கிறத கர்நாடக அரசு எப்போ முதலாக முன்வைக்கிறாங்க? அதாவது மேகதாது பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தெற்கே இருக்கு. அது அவங்க 1940கள் அந்த எண்டுலேருந்து 48லேருந்தே கூட அவங்க அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் அதை பற்றி மேகதாதுவில் அணை கட்டணும் போகணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடைபெறாமலேயே போய்விட்டது. அதுக்கு பிறகு கடந்த ஒரு 30 ஆண்டுகள்லேயும் அந்த மேகதாது ஒரு மாதிரி பேசப்பட்டு வருகிறது. இப்பொழுது என்னென்னா நீங்கள் இப்போ இருக்கிற திட்டம் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அது இப்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூரினுடைய குடிநீர் தேவைக்காக அதை பூர்த்தி செய்வதற்காக அந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம். இன்னொரு அம்சம் அந்த திட்டத்தினுடைய இன்னொரு அம்சம் காவேரியில் வெள்ளம் வரும்பொழுது அந்த நீரை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி சீராக தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இங்கே வைத்து கொண்டு மேகதாதுவில் வைத்து அதை நம்ம ஓரளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படாத வகையில் நாங்கள் தண்ணி திறந்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்குனால தான் அது பேலன்சிங் ரிசர்வாயர்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் கிருஷ்ணராஜ சாகர், கபினி இந்த 2 அணைகளுமே கர்நாடகத்தில் உள்ளன. இந்த 2 அணைகளும் காவேரியினுடைய நதிநீர் படுகையில் உள்ளன. இந்த 2 பெரிய அணைகளுக்கு கீழாக கர்நாடகத்தில் வேறு எந்த அணையும் இல்லை. அதனால் நம்மளுக்கு வர்றது மேட்டூருக்கு வருது. மேட்டூர் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அது நம்மளுடைய சேலம் இதில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு இந்த மேகதாது என்பது தருமபுரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். தருமபுரியினுடைய எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கிறது தான் மேகதாது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் அவங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. அந்த இடம் என்னென்னா, இந்த வெள்ளம் மூலமாக நிறைய தண்ணி வருது இல்லையா, அது அதாவது கிருஷ்ணராஜ சாகர், கபினி கீழே மழை பெய்தால் அந்த தண்ணி எல்லாமே தமிழகத்திற்கு சென்று விடுகிறது. அதை எந்த அளவிற்கு நம்மளும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை வைத்திருக்கிறார்கள். ஸோ ட்ரிங்கிங் வாட்டருக்காகவும் அந்த திட்டம் செயல்படும் என்று சொல்கிறார்கள். இதுக்காகவும் செயல்படுகின்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்காக, குடிநீர் தேவைக்காக அவர்கள் பயன்படுத்தும் என்று விருப்பப்பட்டால் அதில் அடிப்படையில் யாருக்கும் ஆட்சேபனை இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அவர்கள் அந்த திட்டத்தினுடைய இதுபடி பார்த்திங்கன்னா, அந்த அமைக்கப்பட போகின்ற அணையினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 67 டிஎம்சி என்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 2018 குடிநீர் தேவைக்காக கொடுத்தது என்னவோ 4.75 டிஎம்சி. ஆனால் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறதோ 67 டிஎம்சி. அதனால் அது ஒரு நமக்கு ஏன் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு அணை? ஏனென்றால் காவேரியில் கிருஷ்ணராஜ சாகரை மிஞ்சி போனால் 45 டிஎம்சி தான். இவங்க அதை விட அதிகமாக வைக்கிறார்கள். அடிப்படையில் நம்மளுடைய இந்த காவேரி நதிநீர் அந்த பிரச்சனையில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதபடி இருக்கிறதுனால இந்த திட்டத்திற்கு தமிழகம் எதிர்த்து வருகிறது. இப்போது காவிரியில் நடுவர் மன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தீர்ப்பில் மேகதாதுவை பற்றி அல்லது மேகதாதுவில் அணைத்த கட்டணும்னு கர்நாடக அரசு விருப்பப்படுது, எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது அவங்க நேரடியாக மேகதாதுவை பற்றி பேசவில்லை. அவர்கள் 2 அம்சங்களை அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒன்று, அந்த பெங்களூரினுடைய குடிநீர் தேவை அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் நடுவர் மன்ற தீர்ப்பு ஒவ்வொரு மாநிலத்தில், அதாவது காவேரி நதிநீர் படுகையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பாசனத்துக்கான தேவை எவ்வளோ, குடிநீருக்கான என்ன தேவை, அதற்கு பிறகு தொழிற்சாலைகளுக்கு என்ன தேவைப்படும், அப்புறம் மற்ற தேவைகள், இப்படின்னு ஒரு 4 பாகங்களாக பிரித்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவையை 4 அம்சங்களாக பிரித்து 4 பாகங்களாக பிரித்து அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, கணக்கு போடுறாங்க. அவங்கப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூர் 3/2 பங்கு காவேரி படுகைக்கு வெளியே உள்ளது.
அதனால் காவேரியில் இருக்கிற தண்ணீரே வந்து குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் படுகைக்கு வெளியே இருக்கின்ற இடத்திற்கு நம்ம வந்து இதை வைத்துக்கொண்டு, காவேரியை வைத்துக்கொண்டு காவேரி நீரை நாம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அந்த கண்ணோட்டத்தில் அவங்க அதை டீல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இரண்டாவது அவங்க சொன்னது மேகதாது என்று சொல்லவில்லை. அவங்க வந்து அந்த மைய அரசினுடைய ஒரு இது இருக்குது, அதாவது நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன் என்று இருக்கிறது. அந்த தேசிய புனல் மின் நிலைய இது இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது. அவன் வந்து அப்பொழுது அந்த சமயத்தில் 90கள் இறுதியிலேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 4 அணைகளை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். கர்நாடகாவில் 2 அணைகள், தமிழ்நாட்டில் 2 அணைகள். அப்போது 4மே வந்து நீர் மின்சாரத்திற்காக. அது மட்டும் இல்லை, அது நீங்கள் அது மற்ற இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். பட் மின்சாரம் தேவை அதிகமாக இருந்த காலகட்டம், மின்சார பற்றாக்குறை அதிகமாக இருந்த காலகட்டம், அந்த காலகட்டம்லாம். அதில் அந்த 4ல் ஒன்றாக, அதாவது இந்த கர்நாடகாவில் 2 வைக்க போகிறதுன்னு சொன்னாங்க, அதில் மேகதாது ஒன்றாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இதை பற்றி அவங்க ஒரு டச் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் வந்து என்ன திட்டங்களை போட்டாலும் நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த நீர் இது இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இது பண்ணாதபடி பாதிக்காத வகையில் நீங்கள் வந்து அதை திட்டங்களை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள் என்று ஒரு பொதுவான ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்கிறார்கள். இதுதான் அவன் நடுவர் மன்றம் சொன்னது அது. பட் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இவங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நடுவர் மன்றத்தில் வந்து இந்த மாதிரி பெங்களூருக்கு தேவையில்லை, குடிநீர் தேவை பற்றி பேசவே இல்லை, கொடுத்த தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. 3ல் 2 பங்கு இது வந்து பெங்களூர் வந்து காவேரி படுகைகள் இல்லாதனால காவேரி பாற்று கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது அநியாயம் என்று சொல்லி அங்கே பெரிய பெரிய அனந்தமூர்த்தி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம், சிந்தனையாளர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள், விமர்சித்தார்கள் நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து. அவங்க வந்து பெங்களூரில் பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்றன. போராட்டம்னா நான் அதுக்காக இது பெருசாக இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லை. பட் அவங்க மிக கடுமையாக அங்கே இருக்கின்ற அறிவுஜீவிகள் எல்லாரும், எழுத்தாளர்கள் இப்போ இதெல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் பேசினாங்க. அது என்ன ஆகிவிட்டது, அப்புறம் வந்து ஒரு விதமான ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கியது. பெங்களூர் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற நகரம், அது ஒரு பெரிய இது, ஐடி இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் அவங்களுடைய இதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும், அந்த தேவைகளை வந்து சொல்லிட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேசிய நீர் கொள்கையாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தினுடைய நீர் கொள்கைகளாக இருக்கட்டும், இல்லாட்ட சர்வதேச அளவில் நீங்கள் நீர் பங்கீடு இதுவாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே வந்து நீங்கள் குடிநீர் தேவைங்கிறது வந்து முக்கியத்துவம். அதுக்கு தான் முதல், அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது பார்த்தார்கள். இல்லை ஆமாம், பெங்களூர் வந்து ஒரு சர்வதேச நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதுக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4.75 டிஎம்சியை அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால் அது வந்து இப்பொழுது அவங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்லின்னு வராங்க பார்த்தீங்கன்னா, டிகே சிவகுமாரோ இல்லாட்டா ராமலிங்க ரெட்டியோ ஒரு விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக அதை அவங்க பேசுறதை கவனித்தீர்கள் என்றால், நாங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் இது அடிப்படையில் இது குடிநீர் தேவைக்கான திட்டம் பெங்களூர் பெருசாக வந்துருக்கு, அது சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து தமிழ்நாட்டிற்கும் பயன்படும். ஏனென்றால் நாங்கள் வெள்ள நீர் வந்து உங்களை வந்து பாதிக்காத வகையில் அது ஒரு மாதிரி சீர் பண்ணி நாங்கள் தண்ணியை ரிலீஸ் பண்ணுவோம், அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குல்ல சார், மேகதாதுலேருந்து மேட்டூர் அணை வரைக்கும் இடையில இருக்க தூரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுன்னு நம்ம பெருசாக கேள்விப்படுறதில்லை, அதை என்ன கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு? அது நல்ல கேள்வி தான். ஏன்னா ஆறே வந்து எல்லாத்தையும் அது உள் வாங்கிக்க போகிறது. ஓகே, ஆனாலும் அவங்க வந்து நீங்கள் வந்து வெள்ளம் தண்ணி வருதுன்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறோம். ஓகே, வெள்ளம் வரப்போகுது, தண்ணி இது இருக்குது, அங்கே மக்கள் அதாவது ஒரு ஒகேனக்கல் பகுதியில் ஒரு முன்னேற்பாடுகளை பண்ணலாம், அது பண்ணலாம். அவங்க வந்து ஒரு இதுவாக என்னை பொறுத்தவரையில் அவங்களுடைய திட்டத்திற்கு பெருமளவில் ஒரு ஆதரவு திரட்டுகிறார்கள். அதாவது கர்நாடகத்தையும் தாண்டி இதுக்கு ஆதரவு அவர்கள்ட்ட நியாயம் இருக்கிறதாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்புகிறார்கள், வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நம்ம அந்த அணுகுமுறையை தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் எடுப்பிலேயே மேகதாது திட்டத்தை ஒழிச்சு கட்டணும், முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் பேசினீர்கள் என்றால், ஏனென்றால் நமக்கு உச்சநீதிமன்றம் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
நவம்பர் 2025 நம்ம அவங்க திட்ட அறிக்கையை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அதற்கு பிறகு ஏப்ரல் 14 2026 அந்த நம்ம இது பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லியிருந்தோம், மறு ஆய்வு செய்ய சொன்னோம். அதுவும் ஆய்வும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சட்ட ரீதியில் அவர்களுக்கு கர்நாடகத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை. திட்ட அறிக்கையை கொடுப்பதில் சமர்ப்பிக்கிறதுலையோ அதனால் நம்ம இல்லை. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பில் காவிரி குறுக்காக கர்நாடக மாநிலம் அணை ஏதாவது கட்டுனா அது பற்றி இருக்கக்கூடிய மேலாண்மை ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும்னு ஏதாவது இருக்கா ஷரத்துகள்? அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு எங்கே வேணால் அணை கட்டிகிட்டே போகலாம். இல்லை. அதாவது நீங்கள் பொதுவாக அந்த மாதிரி அணை கட்டுவதை எதுவும் அது மாதிரி அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஒன்று அந்த இறுதி தீர்ப்பில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன செய்யணும்னு வகுத்திருக்காங்களோ அதுபடியாகத்தான் நீங்கள் தண்ணீரை பகிர்ந்தளிக்கணும். அது அடிப்படையில். அப்படி நீங்கள் திட்டங்கள் போடுவதாக இருந்தால் அந்த திட்டங்கள் நீங்கள் அந்த மற்ற கீழ் இருக்கிற மாநிலத்தினுடைய, அதாவது கீழ்ப்படுகையில் இருக்கிற மாநிலத்தோட நீங்கள் அதுக்கிட்டையும் அனுமதி வாங்கி கொண்டு செய்யணும். ஓகே, அதுதான் அடிப்படையில் இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அவங்க டிபிஆரை கொடுத்தாங்க. 2024 பிப்ரவரி மாதம் 1 திட்ட அறிக்கையை எடுத்துக்கொண்ட இவங்க என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் அத்தாரிட்டினால் இதை இது பண்ண முடியாது, பரிசீலிக்க முடியாது, அதனால் மைய நீர் ஆணையத்திற்கே அதை அளித்து விட்டார்கள். இப்போ மைய நீர் ஆணையத்தில் அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு திருத்திய திட்ட அறிக்கையை கொடுக்கணும். இதில் தான் இருக்குது. அதனால் அது இப்போ அவங்களுடைய அறிக்கையின் அந்த மைய நீர் ஆணையத்தினுடைய ஒப்புதலை வாங்கணும். ஓகே, நம்பர் 1. அதற்கு பிறகு நீங்கள் சுற்றுப்புற அனுமதி வாங்கணும். அதோடு இல்லாமல் இந்த இது இருக்குது, வைல்ட் லைஃப் கிளியரன்ஸ் வாங்கணும். இங்கே ஏன்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸும் இருக்குது. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், வைல்ட் லைஃப் கிளியரன்ஸும் வாங்கணும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு திட்ட அறிக்கையை தயாரிப்பதிலையோ ஒரு திட்டத்தை பற்றி தயாரிக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் இதுவரையில் சட்ட ரீதியில் எந்த தடையும் இல்லை. அதனால் இதெல்லாம் வாங்கணும். அதாவது தமிழ்நாடு அரசு இதெல்லாமே எல்லா அணைகளுக்கும் கேட்க வேண்டிய அல்லது வாங்க வேண்டிய ஒரு அனுமதியாக தான் இருக்குது. நடுவர் மன்றம் எந்த கட்டுப்பாடுகளையும் அணை கட்டுறதுக்கு விதிக்கலையான்னு கேட்குறேன். நடுவர் மன்றம் விதிக்க முடியாது. ஏன்னா நடுவர் மன்றம் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஓகே, அதை நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னா அவங்க என்ன சொல்ல முடியும்? நீங்கள் இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கபினிக்கு கீழே வேறு அணைகளே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருந்த நிலையிலையும் தமிழ்நாட்டோட குற்றச்சாட்டு உபரியாக இருக்க நீரை தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நன்றாக மழை பெய்யக்கூடிய வருடங்களில் மட்டும் அணைகள் நிரம்பின பிறகு மீதம் இருக்க தண்ணியை திறந்து விடுறாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ இன்னொரு அணையும் கட்டுனாங்கன்னா அந்த அணையும் தேக்கிட்டு அதற்கு பிறகு மீதம் இருக்க தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடும். அதை முன்னோக்கி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்பில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை, அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பில் என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு 177.25 டிஎம்சி வருடம் நமக்கு அவன் திறந்து விடணும். ஓகே, அது தவிர நம்மளுக்கு எவ்வளவு இருக்கிறது என்றது ஒரு கணக்கு இருக்குது. 420 சொச்சம் 29 அதை நினைக்கிறேன், அது மாதிரி வச்சுருக்காங்க. அதை விட்டுருங்க. இப்போது அந்த 177.25 டிஎம்சியை எங்கெங்கேங்கிறது வருதுன்னு பார்க்குறான். அப்போது இந்த கிருஷ்ணா சாகர்லேருந்து மேட்டூர் டேம், கபினியிலிருந்து மேட்டூர் டேம், மேட்டூர் இல்லை பிலிகுண்டுலுன்னு வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் பிலிகுண்டுலு தான் இப்பொழுதைக்கு அந்த 2 மாநிலத்துக்கு எல்லையில் இருக்கின்ற மைய நீர் ஆணையத்தினுடைய அந்த அளவீடுக்கு இது ஒரு நிலையம் இருக்கிறது. அந்த இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 டிஎம்சி வருடம் ஒரு சராசரியாக வருகிறது என்று சொல்கின்றார்கள் இந்த 2த்துக்கு நடுவில். ஸோ அவங்க தண்ணி திறந்து விடுறாங்க திறந்து விடலைங்கிறது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு பாயிண்ட்டு. பட் நம்மளுக்கு இது மூலமாக 80 டிஎம்சி வருது. இப்பொழுது இந்த 80 டிஎம்சியை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, தடுக்க முடியல. அதை இப்போ தடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சி என்று தமிழகம் பார்க்கிறது. ஓகே,
நமக்கு வரவேண்டிய தண்ணீரை தான் அந்த தண்ணீரில் தான் வந்து கை வைக்கிறாங்களே தவிர மறுபடி இல்லை. அதனால் ஆனால் நம்ம தமிழ்நாடு பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பொதுவாக சொல்லி வருவது அவங்க தண்ணி திறந்து விடுறதில்ல அது இதுன்னு. ஆனால் உங்களுக்கு அந்த 177.25 நடுவர் மன்றமே என்ன சொல்லியிருக்கு, அவன் தண்ணி திறந்து விடுறானோ உடலையோ 80 டிஎம்சியை இங்கே இருக்கிற இந்த மையப்பகுதிகளில் இருக்கின்ற இந்த 2 அணைகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேருந்து அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதை வந்து நீங்கள் அதுலேருந்து தண்ணி எடுக்கிறது தான் நம்ம, அதனால தான் நம்ம வந்து இப்போ எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்ம வந்து குடிநீர் தேவைக்காக நாம் எதிர்க்கிறோம் என்பது சொல்ல தேவையில்லை. அதாவது பெங்களூரினுடைய நகரம் வந்து வளர்ந்து வருகிறது, அது வளர்ந்து வருதில் எல்லாருக்கும் பலன்கள் இருக்கின்றன, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் குடிநீர் தேவைக்காக நாம் எதிர்க்கிறோம், தமிழகம் இது இருக்கிறது இல்லை, அதுக்காக எதிர்க்கலை. குடிநீர் தேவை ஒரு பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கல. குடிநீர் தேவை பூர்த்தி செய்யணும்னா அவங்க நிறைய திட்டங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே டிவி ராமச்சந்திரான்னு ஒரு பெரிய நிபுணர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இது தேவையே இல்லைன்னு அவர் சொல்கிறார். அவர் கன்னடத்துக்காரர் தான், அவர் ஒன்றும் தமிழ்காரர் இல்லை. அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி 10,000 கோடி இது மாதிரி செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே பல ஏரிகள் இருக்கின்றன, அந்த ஏரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சீரமைச்சு நீங்கள் இதுவாக பண்ணிங்கன்னா, ஏன்னா பெங்களூர் வந்து ஒரு காலத்தில் ஏரிகளின் நகரம் என்று சொல்லப்பட்டது, அதனால் நீங்கள் அதை நீங்கள் ரிவைவ் பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னல் வாட்டர் பாடிஸை ரிவைவ் பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து அப்படின்னு அவர் சொல்கிறார், குடிநீர் தேவை பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறார். அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு அணுகுமுறை. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 67 டிஎம்சி என்று வைத்துக்கொள்ளும் பொழுது தான், கொள்ளளவு என்று வைத்துக்கொள்ளும்போது நமக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது. நம்ம அச்சம் வந்து நியாயமான அச்சம். இப்போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியாக இந்த சட்டமன்ற தீர்மானத்தில் கூட பார்த்துருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு தீர்மானத்தில் ஒரு பகுதியை சேர்க்கிறார், நம்ம ஒரு தீர்ப்பாயத்துக்கு போகணும், இந்த பிரச்சனையை கொண்டு போகணும், அல்லது இதற்குன்னு ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு. இது சரியான அணுகுமுறையா? அதாவது ஒரு முன்மாதிரியாக என்னன்னா, இந்த கிருஷ்ணா நதிநீருக்காக ஒரு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பாயம் இருந்தது. அதில் ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அல்மாட்டி டேமுன்னு அந்த கர்நாடகாவினுடைய வட எல்லையில் இருக்கின்ற ஒரு டேமு, அந்த டேமினுடைய நீர் அளவு எவ்வளோ வைத்துக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களுக்கிடையே மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது, பெரிய சர்ச்சை நடந்துச்சு, பெரிய அடித்தடி சண்டை. ஓகே, ரொம்ப அது நான் 1990கள் கடைசியில் பெரிய சண்டை நடந்தது, சுப்ரீம் கோர்ட்லாம் போச்சு. அதுக்கு பிறகு அவங்க வந்து இது பண்ணாங்க, அப்போது வந்து அந்த ட்ரைபுனலுக்கு ரெஃபர் பண்ணாங்க அந்த விவகாரத்தை. ஸோ அதனால் இது ஒரு ஆனால் அப்பொழுது ஒரு தீர்ப்பாயம் இருந்துச்சு, அதனால் அதை ரெஃபர் பண்ணாங்க. இப்போது நம்ம காவேரி நதிநீர் இது வந்து தீர்ப்பாயம் காலாவதி 2018 அது முடிஞ்சிச்சு. ஓகே, அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்காக புதிய தீர்ப்பாயம் உருவாக்குறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து காலதாமதத்தை ஏற்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடிகிறது. ஆனால் காலதாமதம்ங்கிறது நமக்குள்ளே நம்ம வந்து நம்மளை மனசை தேர்த்திக்கிற விஷயம். ஏனென்றால் நீங்கள் அவங்கள காரியம் செய்கிறத, அணை கட்டுவதை நீங்கள் தடுக்க முடிஞ்சாதானே. தீர்ப்பாயம் பாட்டு பார்க்கட்டும், நாங்கள் அணை கட்டுறதை பாட்டு பண்ணுவோம், அணை கட்ட முடிக்கும் போது வேணா தீர்ப்பாயம் சொல்லட்டும் அப்படின்னு அதாவது தீர்ப்பாயத்து வந்து அந்த மாதிரி ஒரு தடை கொடுக்கவில்லை என்றால் முதல்ல தீர்ப்பாயம் கொடுப்பாங்களா, அதுக்கு அனுமதி மைய அரசு அளிக்குமாங்கிறது எனக்கு டவுட்டு. ஏனென்றால் முதல்ல பேச்சுவார்த்தைகள் பல ஆண்டுகள் நடந்து அது வந்து பலனளிக்கவில்லை என்றால்தான் தீர்ப்பாயத்துக்கு இது பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இது. ஆனால் வந்து இப்பொழுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகதாது விஷயத்தில் பெரிய பேச்சுவார்த்தைகளே கடந்த 15 ஆண்டுகள் நடக்கலை. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 2 ரவுண்டு சில வார்த்தையை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 1 வருடத்திற்குள்ளாக மைய அரசு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. 1 வருடம்னா அந்த லெட்டர் வந்து 1 வருடத்துக்குள், தீர்ப்பாயத்தை கோரி கடிதம் வந்து 1 வருடத்துக்குள்ள. ஆமாம். ஆனால் அவங்க என்னன்னா, நீங்கள் இது பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்க முடியவில்லை என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தால்தான் அது. எனக்கு அந்த தீர்மானத்துக்கே நான் வராத பொழுது அது 1 வருடம் என்ன, அது 2 நாள் அது சொல்லலாம்.
ஓகே. அதனால் இது மாதிரி இருக்குது, சட்டத்தில் அப்படி இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அது வந்து சுற்றி வளைச்சு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற வழியாக தான் எனக்கு தெரிகிறது. ஒன்று, பேச்சுவார்த்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடத்திட்டு, ஓகே இப்போ இது லெட்டரை போட்டுட்டீங்க, லெட்டர் அனுப்பிச்சாச்சு, இனிமேல் அதை வந்து நம்ம விலக்கிக் கொள்ள முடியுமாங்கிறது தெரியல. இல்லை, இந்த தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று கோரி கடிதம் அனுப்புனது எப்போ சார்? மார்ச் 4, 2026 திமுக ஆட்சி போது அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தை தான் அவங்க இந்த தீர்மானத்தில் வலியுறுத்துறாங்க திமுக. அதை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ இந்த தீர்மானம் வந்து அதில் வந்து முரண்பாடாகி விடுகிறது. அதுக்கு முந்தின லைனில் என்ன சொல்கிறீங்க, இந்த திட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த திட்டம் இருக்கலாமா வேண்டாமா அதை முடிவு செய்ய அப்படின்னா அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது நீங்கள் வந்து ஒன்று, எனக்கு இந்த திட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லை, திட்டம் நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாமாங்கிறத வந்து தீர்ப்பாயம் முடிவு பண்ணட்டும்னு சொல்லணும். ஒரு இடத்துல தீர்ப்பாயம் முடிவு திட்டமே ஸோ அதில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. நம்மக்கிட்ட தெளிவில்லையோங்கிற ஒரு இது எண்ணத்தை கொடுக்கறது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ கடிதம் அனுப்பி விட்டார்கள், திமுக அரசு அது அந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்க வேண்டுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏதோ எடுத்துட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அரசு என்ன செய்யலாம் என்றால், எனவே இன்றைக்கி தீர்மானம் போட்டாங்க, அது அவங்க தீர்மானத்தில் அந்த சேர்க்கப்பட்ட வரிகளை அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. அப்படி அதை கூட மறுபடியும் மறுபரிசீலிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அந்த நடுவர் தீர்ப்பாயம் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா, அதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாரோடையும் நீங்கள் கலந்து ஆலோசித்து பேசிட்டு, ஒரு அனைத்து கட்சி விவசாயிகளோடையும் கலந்து ஆலோசித்து பேசி, ஏன்னா அவங்க வந்து திமுக எந்த விதமான ஒரு இதுவே செய்யாதபடி, எந்த விதமான விவாதமோ எந்த விதமான உரையாடலோ செய்யாதபடி, அவங்க யாரோ சொன்னாங்க, லாயர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், முடிவு பண்ணிட்டான். ஓகே, அவங்க முடிவு பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க லெட்டர். இவங்க என்ன பண்ணலாம், அந்த லெட்டரை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து இதை பற்றி அந்த லெட்டர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை, நாங்கள் எங்களுக்குள்ளே முதல்ல ஒரு இது பண்ணுறோம். இப்போ புதிய அரசு வந்திருக்கிறது, அதனால் ஏனென்றால் இப்போ அந்த புதிய அரசு வந்து அதை நியாயப்படுத்த வேண்டியிருக்கு. என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு அந்த தேவை இல்லை, அந்த கட்டாயம் இல்லை. இவங்க லெட்டர் அனுப்பலை, லெட்டர் அனுப்பிச்சதே திமுக அரசு. ஓகே, ஆனால் வந்து அவங்க கண்டினியூட்டிக்காக இதை நியாயப்படுத்திக்க பார்க்குறார்கள். அது ஒரு விதத்தில் நல்லது தான், நல்லது இதுவாக தான். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நாளோட 4 பேர் நிதானமாக பேசி முடித்து அதுக்கு பிறகு நீங்கள் தீர்ப்பாயம் வேணுமா வேண்டாமான்னு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தீர்ப்பாயம் கோரிக்கை வைப்பதனால அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தைக்கு தான் நம்ம தயாராகி கொள்ள வேண்டும். இப்போது இந்த மேகதாது அணைக்கு மாற்றாக வேறு ஏதாவது திட்டத்தை வேறு யாராவது கொடுத்துருக்காங்களா? அதாவது மாற்றாக வந்து மாற்று திட்டத்தை வந்து பிஆர் பாண்டியன் விவசாயத் தலைவர் ஒரு ராசி மணல் பற்றி ஒரு பல முறை பேசி வருகிறார். ஓகே, அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி மின்சார வாரியத்தில் பணிபுரிந்த ஒரு மூத்த பொறியாளர் திரு ஸ்டீஃபன் அவர்கள், அவர் பல திட்டங்களை பற்றி அவர் தயாரித்தவர். அவர் வந்து நான் கேள்விப்பட்டது, அவர் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அமைச்சிருக்காரு. அவர் அதே மாதிரி ராசி மணலில் அவங்க 67 டிஎம்சி சொல்கிறாங்க, அவர் 66 டிஎம்சி வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ராசி மணல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு அணை வைத்தீர்கள் என்றால் 1/3 அந்த நீர் தேங்குகின்ற இடம் வந்து கர்நாடகாவில் வரதுனால, கர்நாடகாவினுடைய குடிநீர் தேவைக்கும் நம்ம வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் வந்து இந்த குடிநீர் தேவைங்கிற அந்த விஷயத்தில் நம்ம வந்து அதை நம்ம வந்து ஒரு மூர்க்கத்தனமாக எப்பொழுதும் எதிர்க்கிற போல் நம்ம எதிர்க்கக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு வந்து நமக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். உச்சநீதிமன்றம் போனாலும் 2 முறை நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வேளை வந்து ஏனென்றால் அங்கே ஏற்கனவே ஐடி இந்த இதெல்லாம் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால பெரிய ஒரு டேட்டா சயின்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மையத்தை அவர்கள் உருவாக்குகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தண்ணி நிறைய வேண்டியிருக்கு. ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டும் அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அப்போது வந்து அவங்களுக்கு இன்னும் வலு சேர்த்து விடும். அதனால் நம்ம வந்து எப்பொழுதும் எதிர்க்கிற மாதிரி கர்நாடகத்து திட்டங்களை இப்பொழுது எதிர்ப்பதில் வந்து அர்த்தம் இல்லை. நம்ம அவர்களுக்கு வந்து அவர்கள்ட்டையும் ஏதோ இருக்குது, நியாயம் இருக்குது, அந்த நியாயத்தை நம்ம இது பண்ணுறோம், உணர்த்துகிறோம்.
நம்ம நியாயத்தையும் சொல்லிடுறோம். சொல்லி அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு 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 பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை கொண்டு வரணும். அதனால் ராசி மணல் நம்ம இடமா இருக்கிறதுனால நமக்கு வந்து அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்ம வந்து தண்ணியை உறுதிமொழி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். நாங்கள் தண்ணி கொடுக்குறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். மிக்க நன்றி சார். இந்த மேகதாது அணை குறித்து பல்வேறு விளக்கங்களை வந்து நம்முடைய நேயர்களுக்காக அளித்திருக்கிறீர்கள். நம்ம தொடர்ந்து இது போன்ற விவகாரங்களை விவாதிக்கலாம். நன்றி நேயர்களே. மிக்க நன்றி.